இங்கிலீஷ் ஈஸி தான். நான் இன்னைக்கு உங்களுக்கு அசாமீஸ் லாங்குவேஜ் கத்து தர போறேன். அப்போ உங்களுக்கு என்ன தேவைப்படும்? இப்ப மட்டும் கிராமர்னு வார்த்தை வரல, எனக்கு வார்த்தை தெரியாது மேம் அப்படின்னு சொல்றீங்க. எப்பவுமே ஒரு லாங்குவேஜ் நம்ம கத்துக்கும் பொழுது, நீங்க நினைக்கிற மாரி ஸ்ட்ரக்சர் அது இதெல்லாம் தேவை அப்படின்னு நினைச்சுட்டு தானே ஃபுல் ஃபோக்கஸ் கிராமர்ல வைக்கிறீங்க. எனக்கு பாசிவ் வாய்ஸ் வேணும்னு கேட்கறீங்க, டென்ஸ் நடத்துங்கன்னு கேட்கறீங்க. ஒரு லாஜிக்கலி ஓகே தான். ஏன்னா உங்களுக்கு ஓரளவு தெரிஞ்சிருக்கு நீங்க நினைச்சிட்டு இருக்கிறீங்க. அதனால நீங்க அப்படி கேட்கறீங்க. ஆனா எப்பவுமே சொல்றேன், நீங்க ஒரு லாங்குவேஜ் கத்துக்கிறீங்க, அதுல நீங்க எக்ஸ்பர்டைஸ் ஆகுறீங்க அப்படின்னாக்கா, முதல்ல அதுல இருக்கிற வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு முதல்ல நல்லா தெரிஞ்சிருக்கணும். அப்படி நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா, நீங்க நெறைய பார்க்கணும், கேட்கணும், முக்கியமா பேசணும். பேசி பேசி பழகுனாதான் அந்த வார்த்தை மறக்காது, உங்களுக்கு ஞாபகத்திலேயே இருக்கும். எனக்கு ஒரு வேர்ட் நான் சொல்றேன். இந்த வார்த்தை வந்து நான் படிக்கும்பொழுது ட்விக் ட்விக் அப்படின்னாக்கா, இந்த சுள்ளி குச்சின்னு சொல்லுவோம்ல, மரத்தோட குச்சி எல்லாம் குட்டி குட்டி சின்ன சின்ன குச்சியா இருக்கும்ல, அந்த குச்சிக்கு பேரு இங்கிலீஷ்ல ட்விக். நமக்கு ட்ரீ தெரியும், பிளான்ட் தெரியும், லீஃப், ஸ்டெம் அந்த வார்த்தையெல்லாம் நமக்கு தெரியும். ஆனா ட்விக்ங்கிற வார்த்தை நம்ம பொதுவா யூஸ் பண்ண மாட்டோம், கேள்வியும் பட்டிருக்க மாட்டோம். இந்த வார்த்தையை நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஒரு தடவை. தெரிஞ்சதுக்கு அப்புறம் அந்த வார்த்தை இன்னைக்கு வரைக்கும் நான் எந்த இடத்துலயுமே எனக்கு யூஸ் பண்றதுக்கான சான்ஸ் கிடைச்சதே கிடையாது. ஆனா நான் அதை எப்படி பிராக்டிஸ் பண்ணிக்குவேன் அப்படின்னா, எங்கெல்லாம் நான் ஒரு குலதெய்வம் கோயிலுக்கு போகும்போது பொங்கல் வைக்கிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் அங்கெல்லாம் பார்ப்போம் இல்லையா? சோ அப்ப ஒரு காட்டு வழியில போறோம், அங்க அது குச்சி கிடக்குது. ஒரு ட்ரெக்கிங் போறோம், அங்க கிடக்குது. அந்த மாதிரி இடத்துல எல்லாம் எப்பவெல்லாம் நான் பாக்குறனோ, அந்த குச்சியை பாக்குறனோ அப்பெல்லாம் ட்விக் அப்படின்னு நான் ஒரு தடவை சொல்லிக்குவேன். அப்படி சொன்னதுனால இத்தனை வருஷமா எனக்கு அந்த வார்த்தை மறந்ததே கிடையாது. எந்தாவது ஒரு வார்த்தைய புதுசா நீங்க கேள்விப்பட்டதுமே, அத ஓகே அதுக்கு அதான அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிறீங்க. அந்த மாதிரி பண்ணாதீங்க. அதுக்கு பதிலா என்ன பண்ணணும்? வெதர் இட் இஸ் யூஸ்ஃபுல் ஆர் நாட், நீங்க அத சொல்லி சொல்லி திரும்ப திரும்ப சொல்லி பார்த்துக்கணும். அப்படி பார்த்துட்டே இருந்தீங்கன்னாக்கா, அந்த வார்த்தையெல்லாம் உங்களுடைய பேங்க்ல மனசுங்கிற மூளைங்கிற பேங்க்ல வந்து ஸ்டோர் ஆயிட்டே இருக்கும். அப்படி ஸ்டோர் ஆயிட்டே இருக்கிற அந்த வார்த்தை உங்களுக்கு எப்பவாவது தேவைப்படும் போது ஆட்டோமேட்டிக்கா வெளியில வரும். அதனால அப்புறம் இன்னொரு வார்த்தை சொல்றேன், அதையும் சொல்லிடுறேன். பெருங்காயம். பெருங்காயத்துக்கு என்ன? இந்த வீடியோவை பாஸ் பண்ணிட்டு யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் எனக்கு ஆன்சர் சொல்லுங்க. ஞாபகம் இல்லையா? அல்லது தெரியலையா? அதுடைய வார்த்தை வந்து அசஃபோட்டிடா. அந்த அசஃபோட்டிடாங்கிற வார்த்தை ரொம்ப ஃபெனுக்ரிக், மஸ்டர்ட் அந்த மாதிரி ஈஸியாவெல்லாம் இல்லை. இது ரொம்ப கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் டைம் நான் அந்த வார்த்தையை பார்க்கும்பொழுது. அசஃபோட்டிடா அப்படின்னு சொல்லி நான் அதை பிரிச்சு படிச்சு வச்சுக்கிட்டேன். அப்புறம் மறுபடியும் எனக்கு அது வார்த்தை ஞாபகம் இருக்காது. அதுக்கப்புறம் எவ்ரி டைம் நான் எப்பவெல்லாம் சமைக்கிறேனோ, சமையல் செய்யும்போது அங்க பக்கத்துல தான் அந்த பெருங்காய டப்பா இருக்கும். அப்போ நான் அதை பாக்குறப்ப எடுத்து யூஸ் பண்ற போதும் சொல்லிக்குவேன், பாக்குறப்பவும் சொல்லிக்குவேன். அசஃபோட்டிடா அங்க இருக்கு அப்படின்னு சொல்லி நான் பாருங்க தமிழ்ல தான் நான் சொல்றேன். நீங்க இப்படி மேக் பண்ண இனிஷியலி நான் அப்படிதான் ஆரம்பிச்சேன். சோ நீங்களும் அதே மாதிரி உங்களுக்கு சென்டென்ஸ் மேக்கிங் குள்ளாரெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி முதல்ல ஒவ்வொரு பொருளுக்கும் உங்களுக்கு தெரியுதுன்னு பாருங்க. அப்படி தெரிஞ்சதுன்னா நீங்க அந்த வார்த்தைய வெதர் நீங்க யூஸ் பண்ணுவீங்களோ பண்ண மாட்டீங்களோ அது சொல்லி பாத்துருங்க. அப்படி பார்த்துட்டே இருக்கும் பொழுது உங்களுக்கு அந்த வார்த்தை உங்களை விட்டு போகாது. அப்படி போகாத வார்த்தையெல்லாம் உங்களோட பொக்கிஷம். செலவு பண்ணாத காசெல்லாம் எப்படி உங்களுக்கு பொக்கிஷமா தான் இருக்க போதோ, இங்கிலீஷ பொறுத்துக்கு அப்படி இல்ல சொல்றேன். அந்த மாதிரி நீங்க ஒரு வார்த்தையை உங்களுடைய இதுல ஸ்டோர் பண்ணி பத்திரமா வச்சுட்டே இருக்கிறீங்கன்னா, அது எல்லாமே உங்களுடைய பொக்கிஷம் தான். அது கண்டிப்பா உங்களுக்கு தேவையான சமயத்துல கை கொடுக்கும். அதனாலதான் நான் சொல்றேன், உங்களுடைய வொக்காபுலரிய உங்களால முடிஞ்ச வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஃபீல்டு அப்படின்னால நீங்க யோசிக்க தேவையில்ல. என் ஃபீல்டுக்கு இருக்குங்க மேம். நான் பையன், நான் சமைக்க மாட்டேன். எனக்கு எதுக்கு மேம் அசஃபோர்டடா அப்படின்னு சொல்லி அத பத்தி நான் தெரிஞ்சு ஏன் எனக்கு என்ன யூஸ் அப்படின்னு சொல்லி எல்லாம் உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னாக்கா, நான் மறுபடியும் சொல்றேன். அது நீங்க பண்ணினாலும் பண்ணாட்டியும் வேற யாருக்காவது சொல்லும் பொழுது, வேற ஏதாவது ஒரு இடத்துல எப்பவாவது, எப்பன்னு எனக்கும் தெரியாது. யூஸ் பண்ணலாம், பண்ணாமையும் போகலாம். ஆனா அந்த வார்த்தைய உங்களுக்கு தெரிஞ்சு வச்சுக்கிறதுனால, உங்களுடைய அக்கவுண்ட்ல ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தானே. ஒரு வேர்ட் எக்ஸ்ட்ரா இருக்கிறது ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்க மாதிரி தானே. உங்களுக்கு ஏன் அது வேண்டாமா? உங்ககிட்ட இந்தாங்க வச்சுக்கோங்க அப்படின்னு ரூபா கொடுத்தேன்னாக்கா, அது வேணாம்னு சொல்லிருவீங்களா? அது மாதிரிதான். எப்படி நீங்க அதை வேணாம்னு சொல்ல மாட்டீங்களோ, அதே மாதிரி இந்த வேர்ட்ஸையும் நீங்க வேணாம்னு சொல்லக்கூடாது. எல்லா வார்த்தையுமே பொறுமையா படிச்சிருங்க. பொறுமையா அத சொல்லி பாத்துருங்க. அதுக்கப்புறம் அதை எங்கேயாவது முடிஞ்சா நோட் பண்ணி வைங்க. அத பண்ணிட்டு இருந்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு அந்த வார்த்தைகள் எப்பவுமே மறக்காது. நான் எப்பவோ படிச்ச வார்த்தைகள், இப்ப வந்து திடீர்னு போன வாரம் யூஸ் பண்ணதெல்லாம் கூட இருக்கும். சோ அதனால நீங்க அது எப்ப யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வந்து சொல்லவே முடியாது. ஆனா, நீங்க அத பதிச்சு வச்சிருக்கணும். நீங்க அத சேவ் பண்ணி வச்சிருக்கணும். ஓகே? சோ அப்படி பாக்குறப்போ, நீங்க அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் கேட்கும் பொழுது, இந்த வார்த்தையும் இதே தான் சொல்லுது, இந்த வார்த்தையும் இதே தான் சொல்லுது. 2க்கும் என்ன வித்தியாசம்? நான் ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும்? நான் ஏன் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணணும்? அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு கேள்வி வரும்ல.
அப்படியெல்லாம் வந்துச்சுனாக்கா நீங்க உடனே போய் செக் பண்ணி பாருங்க. இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறது கன்ஃபியூஸ் ஆகிற ஒரு விஷயம் தான். பொதுவா நமக்கு இப்படி புல் புஷ் வந்து புல்னா இழுக்கிறதா தள்ளுறதா, புஷ்னா இழுக்கிறதா தள்ளுறதான்னு ஒரு செகண்ட் யோசிப்போம். எனக்கு ஒரு பிரச்சனை ரைட் லெஃப்ட். வண்டியில போகும்போது ரைட் சைட் போறதா, லெஃப்ட் சைட் போறதா அப்படின்னு எப்படி சொல்றது அப்படிங்கிறது டக்குன்னு ஒரு செகண்ட் தடுமாறும். அதுக்கப்புறம் தான் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்லுவேன். ஸோ அந்த மாதிரி ஒரு வார்த்தை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா, அதுல வந்து இப்படி வந்ததுன்னா இவங்க இப்படி இவங்களா அல்ல அவங்களா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் டவுட் வரும். அந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் ட்ரெய்னர் அப்படிங்கிற ஒரு வார்த்தைன்னு வச்சுக்கோங்க. இப்ப அவங்க வந்து ட்ரெய்னர்ங்கிறவங்க பயிற்சிக்கு வந்தவங்கள சொல்லுவோமா? பயிற்சி குடுக்குறவங்கள சொல்லுவோமா? அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். அப்படி வந்துச்சு அப்படின்னாக்கா, இந்த செட் ஆஃப் வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். சரியா? சோ ட்ரெய்னர் அப்படிங்கிறவங்க எப்பவுமே ஒரு விஷயத்த உங்களுக்கு ட்ரெயின் பண்றவங்க. அப்படி ட்ரெயின் பண்றவங்கள பயிற்சி குடுக்குறவங்கள தான் நம்ம ட்ரெய்னர்னு சொல்லுவோம். நீங்க அந்த பயிற்சிய கத்துக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ உங்கள என்னன்னு சொல்லணும்னா, ட்ரெய்னி, ட்ரெய்னி அப்படின்னு சொல்லணும். இல்ல நீங்க தான் ட்ரெயின் பண்ண போறீங்கன்னா, உங்கள நீங்க ட்ரெய்னர்னு சொல்லிக்கோங்க. உங்ககிட்ட யார் அந்த பயிற்சிய கத்துக்கிறாங்களோ அவங்கள ட்ரெய்னின்னு சொல்லுவாங்க. சரியா? இதே மாதிரி தான் வேலை குடுக்குறவங்க, வேலை வாங்குறவங்க 2 பேருக்கும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேலை குடுக்குறவங்க ஈஆர் போடுறது எல்லாமே கொஞ்சம் அந்த ப்ரொவைட் பண்றவங்க. இஇ போடுறவங்க எல்லாருமே அத ரிசீவ் பண்றவங்க. சோ அதனால பாருங்க, வேலை குடுக்குறவங்கள நம்ம என்ன சொல்லுவோம்? எம்ப்ளாயர். வேலை செய்யறவங்கள என்னன்னு சொல்லுவோம்? எம்ப்ளாயி. அவர்தான் எங்களுடைய எம்ப்ளாயர். நாங்க தான் அவருடைய எம்ப்ளாயீஸ். அந்த மாதிரி சொன்னேன். எம்ப்ளாயீஸ் எல்லாம் வெல்ஃபேர் எல்லாம் எம்ப்ளாயர் பாத்துக்குவாங்க. அந்த மாதிரி. சரியா? ஓகே. அடுத்தது நீங்க இன்டர்வியூக்கு போறீங்க அப்படின்னா, நீங்க இன்டர்வியூ பண்றீங்க அப்படின்னாக்கா உங்களை என்ன சொல்லுவாங்க? நீங்க தான் இன்டர்வியூக்கு போயிருக்கீங்க அப்படின்னா உங்களை என்ன சொல்லுவாங்க? எஸ், கரெக்ட். இன்டர்வியூ பண்றீங்க அப்படின்னா கொஞ்சம் மேல இருக்கீங்களா பொசிஷன்ல. அதனால நீங்க ஒரு இன்டர்வியூ பண்றீங்க அப்படின்னா நீங்க இன்டர்வியூவர். நீங்க தான் இன்டர்வியூக்கு போயிருக்கீங்க. அப்போ இன்டர்வியூவி அப்படின்னு சொல்லணும். குட். அடுத்தது பாத்தீங்கன்னாக்கா, பணம் கொடுக்கறது, பணம் வாங்குறது. இப்ப நீங்களே சொல்லிருவீங்க பாருங்க. பணம் நீங்க கொடுக்குறீங்கன்னா என்னன்னு சொல்லுவீங்க உங்கள? ஐ ஆம் அ பேயர். நான் பணம் யாரோ தராங்க, நான் வாங்குறேன். அப்ப நான் ஒரு பேயி. ஓகே. சோ ஞாபகத்துல வச்சுக்கோங்க. ட்ரெய்னர் பயிற்சி கொடுக்குறவங்க, ட்ரெய்னி பயிற்சி பெறறவங்க. அடுத்தது இன்டர்வியூ பண்றவங்கள இன்டர்வியூவர்னு சொல்லுவோம். இன்டர்வியூக்கு உள்ளாகிறவங்க இன்டர்வியூவி. அடுத்தது பணம் கொடுக்கறவங்க பேயர். பணம் வாங்குறவங்க பேயி. வேலை கொடுக்கறவங்க எம்ப்ளாயர். வேலை வாங்குறவங்க எம்ப்ளாயி. அவ்வளவுதான். இது ஞாபகத்துல வச்சுக்கோங்க. இந்த 4 வார்த்தையும் பாருங்க. இத பாத்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி மீன் இப்ப இது பாக்குறீங்கல்ல, பாக்குறது உங்களுக்கு அப்படியே பதிஞ்சிரும். பதிஞ்சதுக்கு அப்புறம் இது மாதிரி மத்த வார்த்தைகள் ஏதாவது இருந்துச்சு அப்படின்னாக்கா, அப்ப நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கவே மாட்டீங்க. ஓகே, இது மேல இருக்கிறவங்க அப்ப இவங்களுக்கு இஆர் போடணும். இவங்க கீழே இருக்கிறவங்க அப்ப இவங்களுக்கு டபிள்யூ போடணும் அப்படின்னு சொல்லி நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. இது மாதிரி வேற ஏதாவது வேர்ட்ஸ் இருந்ததுனாக்கா, தட் இஸ் இதே மாதிரி இஆர் இஇல முடியிற மாதிரி செயினர், செயினி அந்த மாதிரி ஏதாவது இது மாதிரி வேற ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. மத்தவங்களும் தெரிஞ்சுக்கிட்டும். சரியா? இந்த மாதிரி நான் சொன்ன மாதிரி வழியில இங்கிலீஷ்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணினீங்கன்னா இங்கிலீஷ் ஈஸி தான். தேங்க்யூ.